வட மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் ஓடும் லாரிகளில் கொள்ளை சம்பவங்கள் நடப்பதாகவும் அதனை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் மாநில தலைவர் தன்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். அகில இந்திய அளவில் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தாக தமிழகத்தில் அதிக அளவிலான லாரிகள் இயக்கப்படுகிறது. அதாவது போக்குவரத்து துறையின் கணிப்பின்படி 5.5 லட்சம் லாரிகள் இயக்கப்படுகிறது. இந்த லாரிகளில் 50,000க்கும் மேற்பட்ட லாரிகள் வட மாநிலங்கள் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட இடங்களிலிருந்து தமிழகத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபடுகின்றன. இந்த லாரிகளுக்கு ஏற்கனவே வடமாநில கொள்ளையர்கள், குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலம், மத்திய பிரதேச மாநிலத்தில் வடமாநில கொள்ளையர்கள் தமிழக லாரிகளை குறிவைத்து கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றி வந்தனர். இதன் காரணமாக லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரியினுடைய ஓட்டுநர்கள் இந்த பொருட்களை பாதுகாக்க லாரிகளில் இரவினில் உயிரையும் பணயம் வைத்து பயணிக்கும் நிலையும் ஏற்பட்டு காணப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற துவங்கி இருக்கிறது. தமிழகத்திலும் இந்த சம்பவம் அரங்கேறிப்பது லாரி உரிமையாளர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய மாநில தலைவர் தன்ராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த வட மாநிலங்களில் தான் ஏற்கனவே இந்த மாதிரி கொள்ளை சம்பவங்கள் அரங்கேற்றி வந்துச்சு. இப்போ தமிழகத்தில் முதல் முறையாக, அதாவது ஒரு சம்பவம் வெளியே தெரிஞ்சாலும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு, ஆனால் போலீஸில் புகார் அளிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய இது என்ன சார்? இல்லை, இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாரிகள் வட மாநிலங்கள்லாம் செல்லும் பொழுது சோலாப்பூர்லேருந்து அவுரங்காபாத் போகிற சாலையெல்லாம், அதே மாதிரி சோலாப்பூர்லேருந்து பீடு போகிற சாலை, அதே மகாராஷ்டிராவில் பலவிதமான வழித்தடங்களில் இந்த மாதிரி கொள்ளைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது எங்கள் டிரைவர்களுக்கெல்லாம் கூட பணத்தை பிடிங்கிட்டு அடித்து பிடிங்கிட்டு கொலையெல்லாம் கூட நடந்திருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலியமாகவும் சிம்டா மூலியமாகலாம் கூட நாங்கள் இது பண்ணியும் அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் முயற்சி பண்ணணும். ஆனால் இப்போ அங்கே வட மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருந்த செயல் இப்போ நம்ம தமிழகத்திலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது தமிழகத்தில் அங்கொன்று இங்கொன்று நடந்துக்கிட்டு இருந்த செயல் இப்போ கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது கள்ளக்குறிச்சி டு சின்னசேலம் சாலையில் நடந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸிலிருந்து கோயம்புத்தூருக்கு, அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போன கண்டெய்னர் லாரி, அதாவது லாரி, அந்த லாரியில் உடைச்சி கம்ப்யூட்டர் சாதனங்கள் எல்லாம் பல சாதனங்களை திருடியிருக்காங்க. இது வட மாநிலத்தில் நடக்கிற ஸ்டைல்லே நடந்திருக்குது. அதனால் இது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை அத்தனை போக்குவரத்து இருந்துகிட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எங்கள் லாரி உரிமையாளர் மத்தியிலையும் சரி, லாரி டிரைவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதுக்காக நாங்கள் என்ன வேண்டிக்கிறோன்னா, தமிழக அரசு நம்முடைய இந்த ஹைவே ரோந்தை கொஞ்சம் இன்னும் அதிகமாக பலப்படுத்தி இன்னும் எங்களுக்கு இந்த பாதுகாப்பை நல்லா வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த எஃப்ஐஆர் போட்டு சின்ன சேலத்தில் அந்த திருட்டு சம்பவத்தினுடைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே ஒழிய இன்னும் அதை கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வசதியாக இருக்குங்கிறத மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். ஆக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போக்குவரத்துறையையும் காவல்துறையையும் சேர்ந்து இந்த திருட்டு சம்பவங்களை தடுக்க தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் இதை பரவலாக்கி அந்த ஹைவே ரோந்தை பலப்படுத்தியும் இன்னும் பாதுகாப்பு பலப்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். டிரைவர்களுடைய உயிர் பாதுகாப்பும் சரி, பொருட்கள் பாதுகாப்பும் சரி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி திருட்டு சம்பவங்களால் எங்கள் உரிமையாளர்களால் நிச்சயமாக செயல்பட முடியாது, தொழில் நடத்த முடியாதுங்கிறது தான் எங்கள் இது. மீண்டும் கேட்டுக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதாவது வடமாநில கொள்ளையர்கள் தமிழகத்தில் தற்போது நுழைந்து இந்த திருட்டை அரங்கேற்ற துவங்கி இருக்கின்றனர். எனவே உடனடியாக தமிழக காவல்துறை களமிறங்கி இந்த கும்பலை கைது செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வருங்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், லாரி கிளீனர்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து ஈடுபட அனைத்து தொழிலாளர்களுடைய மத்தியில் கேள்வியாக எழுந்துள்ளது. எனவே இந்த அரசு தடுத்து நிறுத்துமா, காவல்துறை இப்போ லாரி உரிமையாளர் கோரிக்கை நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன்.